பிறந்துள்ள ஆங்கில புத்தாண்டு இனிய ஆண்டாக அமைய வேண்டி சென்னை வடபழனி முருகன் கோவிலுக்கு அதிகாலை முதலே திரளான பக்தர்கள் குடும்பத்தோடு வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, விவரங்கள். ஷாம், வணக்கம். 2025ஆம் ஆண்டு நிறைவடைந்து 2026 தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இந்த ஆண்டு இனிய ஆண்டாக, மகிழ்ச்சியான ஆண்டாக, வளமான ஆண்டாக அமைய வேண்டி திருக்கோயில்களிலும் தேவாலயங்களிலும் பொதுமக்கள் சாமி தரிசனம் உள்ளிட்டவற்றை செய்து வருகிறார்கள். அந்த வகையில சென்னை வடபழனி முருகன் திருக்கோயிலில் அதிகாலையே நடை திறக்கப்பட்டு தொடர்ச்சியாக பக்தர்கள் வருகை தந்து மழையையும் பொருட்படுத்தாமல் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். சென்னை மட்டுமல்லாது அதன் சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலிருந்தும் வருகை தந்த பக்தர்கள் அந்த கூட்டம், மழை இதை எதையும் பொருட்படுத்தாமல் வரிசையில் காத்து கிடந்து அவர்கள் சாமி தரிசனம் செய்து கொண்டிருந்தார்கள். முக்கியமாக ஒவ்வொரு ஆண்டுமே புத்தாண்டு தினம் என்றால் முருகனை தரிசித்த பிறகுதான் பலரும் தங்களுடைய அடுத்த வேலையை பார்ப்பார்கள். எனவே அந்த வகையில முருக பக்தர்கள் பலரும் அதிகாலையிலேயே வருகை தந்து நீண்ட நெடிய வரிசை, சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த வரிசையானது இருந்தது. அந்த வகையில அந்த வரிசையில் காத்து கிடந்து சாமி தரிசனம் மேற்கொண்டார்கள். மேலும் சென்னையில் நேற்று இரவு முதலேயே மழை பெய்து வரும் நிலையில அதிகாலையிலும் தொடர்ச்சியாக மழை பெய்தது. அந்த மழையையும் பொருட்படுத்தாமல் கையில் குடைகளை பிடித்தவாறு 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரிசையாக நின்று சாமி தரிசனம் செய்தார்கள். மேலும் சாமி தரிசனம் செய்வதற்கென்று அந்த புத்தாண்டு தினம் என்பதால் ஏராளமான மக்கள் வருவார்கள் என்பதால் கூட்டத்தை சமாளிக்கக்கூடிய வகையில ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டிருந்தது. சிறப்பு தரிசனம், அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய வகையில அவர்களுக்கென்று தனி வரிசை, இப்படியான பல்வேறு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில பாதுகாப்பான முறையில அவர்கள் சாமி தரிசனம் செய்யக்கூடிய வகையிலும் போலீசாரும் கூட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். எனவே சிறப்பான முறையில் இந்த புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு வடபழனி முருகன் கோயிலில் பொதுமக்கள் பலரும் சாமி தரிசனம் செய்தார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா.